சார் அடுத்து ஜேபி நட்டா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவர் வந்து அந்த கூட்டத்தில் என்ன பேசினார், அதே போல் நம்ம வந்து இந்த விங்கர்கள் வார் ரூம் அந்த வார் ரூமில் வந்து நம்ம பேசணும், டீட்டெயிலாக பேசணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எந்த அளவுக்கு வந்து பாஜகவில் எதிர்த்து அந்த நமது நிகழ்ச்சியை பார்த்த பிறகு நேற்று இரவு ஒரு சில பிஜேபி தலைவர்கள் பேசினார்கள். அண்ணாமலை அவர்களின் ஒவ்வொரு செயல்பாடும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அவர் இந்த ஈரோட்டில் நடத்தின ஆர்ப்பாட்டம், ப்ரெஸ் மீட்டு, இவர் அண்ணாமலை என்னமோ சொல்லிட்டு இருக்காருல்ல, நம்ம இவ்வளோ சீட்டு, அதாவது என்ன பிளான்னு கேட்குறானுங்கண்ணா. திமுகவை அகற்றிட்டோம், உங்களுக்கு என்ன பிளான், என்ன மாதிரி ஆட்சியை கொடுக்க போகிறோம் அப்படின்னு இவர் உருட்டின்னுக்கிறாரு. ஜேபி நட்டா வந்து என்ன சொன்னது தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிஜேபி மாவட்ட தலைவரும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அதிமுக நிர்வாகிகளை சென்று பாருங்கள், அவர்களுக்கு ஒரு சால்வையை போடுங்கள், அவர்களோடு உணவு அருந்துங்கள், நல்ல நட்பை பேணுங்கள், நமக்கு ஒதுக்கப்படும் அத்தனை தொகுதிகளிலும் ஜெயிக்கக்கூடிய வேலையை பாருங்கள். பிஜேபி அதிமுக கட்சிகள் இணைந்து செயல்படுகின்றன, கிரவுண்டில் எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது, சீட்டு நம்பர்ஸ்லாம் நாங்கள் பேசி முடிவு பண்ணிக்கிறோம், அந்த இன்னொரு கட்சியை அணிக்கு அழைத்து வர வேண்டியது எங்கள் பொறுப்பு. எந்த கட்சி? டிவிக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் ஏடிஎம்கே கூட உறவை மேம்படுத்துவதற்கான பணியில் நீங்கள் ஈடுபடுங்கள். அவங்களுக்கு தெரியுது நல்லா இருந்த உறவு அண்ணாமலை கெடுத்து வச்சுக்கிறாருன்னு. போய் இது சொன்னது. இந்த வார் ரூம்லாம் ரொம்ப நாளைக்கு ஓடாது, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் சார். ஹைகமாண்டுக்கு திமுக கொடுக்குற பணத்துக்கு விசுவாசமாக அண்ணாமலை வேலை செய்கிறாருன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். சிஎம்மோட சம்மதத்தோட இவர் அண்ணாமலைக்கு பணம் கொடுக்கப்பட்டு வருகிறது. வெறும் பணமாக கொடுப்பது போக ஸ்கிராப்பு கான்ட்ராக்டே கொடுத்துருக்குறாங்க. வழக்கமாக திமுக ஆட்சியில் தமிழரசுக்கு ஸ்கிராப்பு கான்ட்ராக்ட், இந்த ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் பெல்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியோட ஸ்கிராப்பு கான்ட்ராக்டும் இவருக்கு தான் போகும். வேறு எதுவும் கேட்க மாட்டார் அவருக்கு எதுவுமே கிடையாது. டெண்டர் எதுலேயும் தலையிட மாட்டார். தமிழரசுனா ஸ்கிராப்பு. இது எப்போது திமுக ஆட்சி நடந்தாலும் இதுதான் நடைமுறை. குடும்பத்தில் ஒருத்தருக்கும் பிரித்து கொடுத்துருவார் அவர் கலைஞர். இந்த முறை திமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த ஸ்கிராப்பு கான்ட்ராக்ட் இரண்டாக பிரிக்கப்பட்டு செல்வ பெருந்தகைக்கும் தமிழரசுக்கும் கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு பகுதியை பிரித்து அண்ணாமலைக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வருமானத்துக்கு விசுவாசமாக இவர் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை கெடுக்கிறது வேலையை இவர் செய்வார். அண்ணாமலையோட பிளான் என்னென்னா, உதயநிதி சிஎம், இவர் எதிர்கட்சி தலைவரும், எடப்பாடி இல்லையா, இந்த திட்டத்தோடு இருந்தார் அவர். மற்ற பிஜேபி தமிழ்நாட்டு தலைவர்களை பொறுத்த வரைக்கும் சார் நிசப்தமாக இருப்பாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் தான் வந்து அதிக அளவில் எதிர்க்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, எதிர் முகாமில் திமுகவில் இருக்கவங்களும் அண்ணாமலையை போட்டு அந்த அடி அடிப்பாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஆனால் இப்படியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, அப்புறம் ஏன் இவங்க இவ்வளோ அண்ணாமலைக்கு மேலான விமர்சனங்கள், சண்டைகள், இதெல்லாம் இரண்டு பேரும் லைம்லைட்லேயே இருக்காங்கல்ல. இந்த சண்டை நடப்பதன் மூலமாக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக என்ற கட்சி செய்தி சைக்கிளே இல்லாமல் போகுது. வசதி தானே. இதெல்லாம் பிளான் பண்ணி பண்றாங்க. அதான் அரசியல். பொதுமக்களுக்கு எப்படி தோணுதுன்னா வந்து மிகப்பெரிய அளவுல பிஜேபியை வளர்த்துட்டாரு, திமுகவை அந்த அளவுக்கு கவுண்டர் பண்றாரு, திமுகவும் அண்ணாமலை இருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு கதறாங்க. இதனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு அறிக்கை விடுறாருமா. நீங்கள் விஷுவல் மீடியாவில் தான் நீங்கள் உங்களோட பணியை தொடங்குனீங்க. எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அரசோட ஒரு முக்கியமான ஊழலை கண்டித்து ஒரு அறிக்கை விடுறாரு. நீங்கள் விஷுவல் மீடியாவில் அதை எடுப்பீங்களா, அண்ணாமலை சாட்டையில் அடிச்சுக்கிறது எடுப்பீங்களா? அப்பீலிங்னா வந்து அண்ணாமலை சாட்டையில் அடிச்சுக்கிறது தான் சார். அதுக்காக எடப்பாடி பழனிசாமி சாட்டையில் அடிச்சுக்க முடியுமா? புரியுதா உங்களுக்கு? லைம்லைட்லேயே வச்சுருக்கணும். இதுவரை திமுகவுக்கு எதிராக நான் இந்த ஃபைலை வெளியிடுறேன், அந்த ஃபைலை வெளியிடுறேன், வழக்கு தொடுப்பேன், இது தொடுப்பேன்னு சொன்னார். ஏதாவது ஒரு வேலையை கடைசி வரைக்கும் பர்சியூ பண்ணாரா? திமுகவுக்கு எதிராக எத்தனையோ வழக்குகளை தொடுத்திருக்கிறது நீதிமன்றத்தில். அண்ணாமலை சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கா? பிஜேபி சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கா? அன்னன்னைக்கு நியூஸ். புரியுதா? இது ஞானசேகரன் வழக்கு மட்டும் சார், அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து ஒரு அந்த வழக்கை பதிவு பண்ணியிருந்தாங்க. சேர்ந்து வழக்கு போட்டீங்க. அது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதை புரிந்து கொள்ள முடியுது. செருப்பு போட மாட்டேன், சாட்டையில் அடிச்சுக்கிறேன்றதுனால என்ன நடக்க போகுது? அதையும் போட்டுக்கிட்டீங்க. ஏன்னா அமெரிக்காலாம் போறாரு, அங்கே போய் செருப்பு இல்லாமல் அவர் போயிட்டு இருக்க முடியுமா? அன்சிவிலைஸ்டாக பார்ப்பாங்க. ஆமாம். இப்போ தெரியுதா உங்களுக்கு? இதன் மூலமாக இன்னொன்று, இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி என்றால் வலுவான கூட்டணி. அந்த கூட்டணியை உடச்சி விட்டதை விட அண்ணாமலை பெரிய உதவி என்ன செஞ்சிட முடியும் திமுகவுக்கு?
அது கூட ஓரமா வச்சுன்னா சார், பிஜேபிக்கு அது மிகப்பெரிய இழப்பு. ஆமாம், இதை இப்போ தலைமை புரிஞ்சுக்கிட்டு தான் மீண்டும் கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணியை கெடுக்கணும். அதுக்கு தான் இந்த ஈரோடு பிரஸ் மீட். அண்ணா, திமுக கூட்டணி அகற்றிட்டு நீங்கள் என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்கன்னு மக்கள் நம்மக்கிட்ட கேட்குறாங்கண்ணா. எந்த மக்கள்லாம் கேட்டாங்க? அதான தெரியலண்ணா. அது எடப்பாடி பழனிசாமிகிட்டே கேட்கல யாரும். அவர் இன்னொன்று ஒரு ஆட்சி நடத்துனர் அவருக்கு தெரியாது. உங்கள் அமித்ஷா வந்து சொல்லிட்டு போகிறாரு, எடப்பாடிஜி தலைமையில் கூட்டணின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவருக்கு திட்டம் தெரியாதா? 52 வருஷமாக நான் ஒரு கட்சி இருக்குது, 32 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிக்கு எப்படி ஆட்சி நடத்தணும்னு திட்டம் இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஆட்சிக்கே வராத ஒரு கட்சிக்கிட்ட திட்டம் இருக்கும். அதுக்கு தலைவராக 3 வருஷமாக தலைவராக இருந்த ஒருத்தட்ட மக்கள் கேட்குறாங்க. அப்படி தானே? அமித்ஷாக்கு எவ்வளோ வேலை இருக்கு. இன்னொரு நாட்டு மேல கிட்டத்தட்ட போர் தொடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் போருமா? கரெக்டுமா? அப்படி இருக்கும்போது ஜேபி நட்டாவை வச்சு இங்க இன்னமும் இந்த அரசியல், லோக்கல் அரசியல் அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு தெளிவான. அதனால் தான் மாலதி அவர்கள் மீண்டும் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க இந்த ஜேபி நட்டா போய் நீங்க அதிமுக தலைவர்களை பாருங்கன்னு சொன்னதை எளிதா கடந்து போயிட முடியாது. சார், நான் உண்மையாவே என்ன நினைச்சேன்னு சொல்றேன். இப்போ நேத்தெல்லாம் நம்ம திரு அண்ணாமலை அவர்கள் பத்தி பேசினதெல்லாம் வந்து கவனிக்காம போயிடுவாங்க. ஏன்னா அங்க வந்து மிகப்பெரிய அளவுல அமித்ஷா அவர்களுக்கு வேலை இருக்குன்னு. ஆனா ஜேபி நட்டா வச்சு இங்க கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பாருங்களேன். நீங்க ஆளை போட்டுருவாங்கம்மா. மத்திய உளவுத்துறைக்கு என்னமா வேலை? கவனிக்காம விட்டதுனால தானம்மா 39 தொகுதி இழந்தாங்க. நீங்க நன்றாக கவனித்து பார்த்தால் ஏன் மாலதி சொல்லுங்க, இன்னைக்கு பிஜேபி தேர்தலில் வீழ்த்த முடியாத சக்தியாக ஏன் என்று இருக்கிறது சொல்லுங்க. 24 hours பாலிடிக்ஸ் 24 hours தேர்தல். அதான் ரெண்டு ஒன்று தான். தேர்தல் எப்போதுமே எலெக்ஷன் மோடு. காங்கிரஸுக்கெல்லாம் எலெக்ஷனுக்கு 6 மாதம் முன்னாடி தான் அப்பா கமிட்டிலாம் சரி அவங்க சொத்தை வித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கவனம் இதில் இருக்கு பாருங்க. இவங்க கவனம் இந்த 2 கட்சியும் பொருத்தி பாருங்க. ஒரு கட்சியோட தலைவர் அங்கிருந்து வருகிறார், ஆளை போட்டு இங்கே பழைய தலைவர் என்ன பண்ணுறாருன்றதை அணுகிறாரு. இன்னொரு பக்கம் கூட்டணி அமைச்சிருக்கோம், அது நல்லா ஜெல்லாகணும், கேடர்ஸ் கீழே இருக்கணும். அவங்களுக்கு என்னென்னா இந்த பூத்து லெவலில் பஞ்சாயத்து வந்துடக்கூடாது. இணைந்து வேலை செய்யுங்க. ஏடிஎம்கே ஓட்டு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், பிஜேபி ஓட்டு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அதுக்கான வேலையை செய்யுங்க. 6 மாதம் முன்னாடியே கூட்டணி அமைச்சதுக்கு, 10 மாதம் முன்னாடி கூட்டணி அமைச்சதுக்கான காரணம் இதுதான். அவர்களோடு உணவருந்துங்கள், பழகுங்கள், அந்த தொண்டர்களோடு இணைந்து திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துங்கள். அவங்க கவனம் இதில் இருக்குது. காங்கிரஸ் கட்சியை பொருத்தி பாருங்க. ஏன்பா சொத்து பாதுகாப்பு குழு போடுப்பா, என்னப்பா சார் சொத்தை பாதுகாப்பு பண்ணணுமானா பண்ணணும் சார். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ இந்த கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காங்கிரஸோட சொத்து தான் அப்படின்ற மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கு. ஆனால் ஒரு சதுர மீட்டர், அது என்னது, ஒரு ஸ்கொயர் ஃபீட் ₹1 தான் அவங்க கொடுக்குறாங்கன்னா அதை ஏத்துங்க, அதை ரிவைஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்க முழுசா வித்துறலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கட்சியினரோட கவனம் இங்க எப்படி இருக்கு, இந்த கட்சியினோட கவனம் எப்படி இருக்கு? இப்ப எந்த கட்சி தேர்தலில் ஜெயிக்கும்? உங்க சொத்தையே உங்களால காப்பாத்திக்க முடியல, விக்கிறதுக்கு வித்து திங்கணும். இல்ல மக்களை நீங்க எப்படி காப்பாத்துறீங்க? உண்மையாவே சொல்றேன் சார், அண்ணாமலை நம்ம பேசின வகையில சொல்றேன், திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபிக்குள்ள இருந்துகிட்டே இப்படி துரோகம் பண்றாருன்னா, இப்போ கவனிக்கும் போது திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த எதிர்கட்சி இடத்துல உட்காந்துக்கிட்டு நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்றாரு. அப்படிதாம்மா சொல்லணும். அவர் கட்சியை இப்படி பண்றாருன்னா வேற என்னமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருன்னா அவர் என்ன லீடர்? அவர் கட்சியினர் இப்படி செய்கிறார்கள். தமிழக காங்கிரஸில் இருந்து ராகுல் காந்திக்கு ஏராளமான புகார்கள் போய்விட்டன. இந்த புகாரை எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ்லேருந்து வர்ற ஆளுங்க நான் சந்திக்க மாட்டேன், நீ போய் கார்கே பாருங்கன்னு சொன்னால், கார்கே தானே இந்த பஞ்சாயத்து கார்கே மேலே தானே 1500 கோடி சொத்துமா அது? இங்கே இருக்கிற ஒரு 30 பேர் சேர்ந்து வித்து திங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வேடிக்கை பார்த்துட்டு தான் நீ என்ன லீடரு? அப்போ காங்கிரஸோட சொத்துக்கள் இன்னும் குறுகலாகும் போது, சுருங்கும் போது இன்னும் எப்படி நீங்க தேர்தலை எதிர்கொள்வீங்க? இருந்துட்டு போதும் அந்த காங்கிரஸ் கிரவுண்டு. இப்போ நீங்கள் சொன்னது போல அந்த ₹1 வாடகை கொடுத்துட்டு இருக்கவங்கெல்லாம் அரியஸ் வசூல் பண்ணுங்க, அடைங்க. இப்போ சார் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாத்தையுமே சார் திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் 2 மடங்கு 3 மடங்குன்னு ஏற்றி இருக்காங்க. அதனால தான் இவங்க வந்து வரி வந்து அதிகமாக கட்ட வேண்டிய தேவை இருக்கு. நீங்கள் வாடகை ஏற்றிட்டு போங்க, வாடகை ஏற்றிட்டு போங்க. நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன், கூட்டணி கட்சி தானே, காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸின் அந்த சொத்துக்கு வரி விலக்கு வேணும்னு கேட்டு ஏன் விதிவிலக்கு பெறக்கூடாது? இதுக்கு சட்டத்தில் பண்ண முடியுமா முடியாது? அப்போ கூட்டணி கட்சிக்கு ட்ரஸ்ட்டு தானே. இன்னொன்று, கட்சியோட சொத்துன்றது ஊருக்கே தெரியும், எந்த தனிநபர் சொத்தும் கிடையாது. இது ஒரு அமைப்புங்க, சிறப்பு நிகழ்வாக இந்த இதுக்கு கொஞ்சம் விலக்கு கொடுங்கன்னு கேட்டால் என்ன, அதுக்கான முயற்சி எடுக்கலாமா? ஏன்னா செல்வப்பிரதியோட சொந்த சொத்தாக இருந்தால் இதை பண்ணுவார். அவர் எல்லா சட்டத்தின் ஓட்டைகளையும் பயன்படுத்திப்பார். இப்போ தெரியுதா இவங்களோட நோக்கம்? அந்த சொத்தை உறுத்துது கண்ணை.
இன்னொன்னு நிறைய பேர் சிவில் சூட் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு எதுக்கு நீங்க அனுமதிச்சீங்க? இப்பயே வந்து ஒரு 10 வருஷம் வெக்கேட் பண்ணுங்க, சூட்டை வெக்கேட் பண்ணுங்க. சூட்டை வெக்கேட் பண்ணி ஆர்டர்ஸ் வாங்க முடியாதா? ₹1 கொடுத்துட்டு இருக்காங்கன்னா கோர்ட்டு வந்து நீங்க ஜட்ஜா இருந்தா பரவாயில்லப்பா ₹1 கொடுக்கட்டுப்பான்னு சொல்லுவீங்களா? வெக்கேட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்ல, அதை நடத்தணும்ல. இந்த செலவை பண்ணுறதுக்கு, இந்த சிவில் சூட்டை நடத்துறதுக்கு ஒரு நல்ல காங்கிரஸ் இல்லாத வக்கீலா போட்டு சிவில் சூட்டை நடத்து, அதை பண்ணலாம்ல. இன்னொன்று சூட்டு போட வச்சதே நீங்கள் தானே. காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்றது வந்து பிஜேபியோட முழக்கம். அது எந்த அளவுக்கு நம்மளாம் எதிர்த்திருக்கோம். நீங்க எதிர் திசையில இருந்து அழிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க அதை பண்ண வேணாம் போல, இவங்களே அதை பண்ணிப்பாங்க. காங்கிரஸ் முக்து பாரத்தை முன்னின்று செயல்படுத்துவது காங்கிரஸ் கட்சியினர் தான் சார். ஒரு கட்சிக்கு சொத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அதை வந்து நீங்க அழிக்க பாக்குறீங்கன்னா வாங்க முடியுமா மாலதி? சிம்பிளா சொல்லுங்க மாலதி. இன்னைக்கு மவுண்ட் ரோட்ல இந்த இடத்த வாங்க முடியுமா? 181 கிரவுண்டு வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? இல்ல 181 கிரவுண்ட் எங்க எங்க கிடைக்கும்? இருக்குது? அதான் நான் சொன்னது போல, இதுக்கு விலை மதி 25,000 ஒரு ஸ்கொயர் ஃபீட், 25,000 மார்க்கெட் ரேட்டு மவுண்ட் ரோட்ல. இதுக்கு நீங்க மதிப்பிடவே முடியாது. 181 கிரவுண்டு எங்க இருக்குது? ஒரு ப்ராப்பர்ட்டியில எக்ஸ்பிரஸ் அவென்யூ கட்டிட்டாங்க, வேற எங்க இருக்கு? அறிவாலயம் கூட இவ்வளவு பெரிய இடமா எனக்கு தோணல. இல்ல இல்ல, எங்க இருக்கு? இதை கண்காணிக்கிறத விட உங்களுக்கு அப்படி என்ன அப்படி வேலை? என்ன வேலை? நீங்க முதல்ல உங்க கட்சியை பார்க்கணும். ராகுல் காந்தி கிட்ட தான் நீங்க இதை கேட்குறீங்க. என்ன வேலை? நீங்க செல்வப்புறத்திட்ட இதை பத்தி கேளுங்களேன். ஒரு தலித் சொத்தை விற்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? சொத்துக்களை பாதுகாக்கிற குழு அவங்க ஒன்றும் விற்கல. அப்படிலாம் நீங்க தப்பா பேசாதீங்க. அது சொன்னார்ல, அந்த கழிவுநீர் அகற்று வாகனத்துக்கு உருட்டினார், ஞாபகம் இருக்கா? ஒரு தலித்து வெள்ளை சட்டை போடுறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஒரு தலித்து முன்னேறது, தொழிலதிபர் ஆகிறது உங்களுக்கு பிடிக்கலையா? யோ, தலித்து துப்புரவு தொழிலாளி தொழிலதிபர் ஆகட்டும்யா, வக்கீல் ஆகக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம்.